வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவன்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ அதை வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயிட்டும். காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உளுந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ உடைச்ச உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 50 கிராம் உளுந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதில் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் வரணும். ஸோ அந்த பொன்னிறம் வர்ற வரையும் நம்ம வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். ஸோ உளுந்து நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்துட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ வரமிளகாய் சேர்த்தாச்சு, வரமிளகாயும் பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்ச பூண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோலோடு போடக்கூடாது, சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், நாராக வரும். அதனால் வந்து நீங்கள் உரிச்சு சேர்த்தீங்க அப்படின்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டை போட்டாச்சு. பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பூண்டை ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு அதில் உள்ள இந்த ஈரப்பசு போகிற வரையும் நம்ம வந்து வதக்கணும். ஸோ அது வதக்கும் போதே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து ஒரு புளி எடுத்து அதில் பாதி போட்டால் போதும் நமக்கு. இதில் புளி பார்த்தீங்களா, சின்ன பீஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சின்னதாக பிச்சு எடுத்து போட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, புளியில் வந்து கொட்டை இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடுங்க மறக்காமல். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, அதில் பாதியை வந்து நம்ம சேர்த்தா போதும். ஃபுல் பீஸ் தேவையில்லை. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணுலேயுமே ஈரப்பசம் இருக்கும். அது போகிற வரையும் நல்லா கிண்டணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆயில் வந்து கொஞ்சம் கூடையே வச்சு பண்ணுறோம். அந்த சட்னியில் ஆயில் கூட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்ம 2 நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதில் வந்து இந்த சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்குறதுல தான் விஷயமே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லா வரும் இந்த சட்னி. நீங்கள் அழகாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்த சட்னியை ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளும் ஒரு 3 தோசை சாப்பிட்டோம்னா கூட ஒரு 15 தோசை சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னியோட ப்ரிப்ரேஷன் குவான்டிட்டி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு இப்போ பெருங்காய பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கினது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, பச்சையாக இருக்கிறதுக்கு வதங்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒரு ஜாருக்கு நம்ம மாற்றிக்குவோம். ஸோ இதை மாற்றி நம்ம வந்துட்டு சட்னியை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சா போதும். ஸோ அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இதேமாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்குற ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சட்னி அரைச்சி முடிச்சாச்சு, அதை மாற்றியாச்சு. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு தாளிப்பும் போட்டுக்கலாம். ஸோ தாளிப்பை போட்டு அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அப்படியே ஒரு சர்வ் பவுலில் வச்சு நம்ம இட்லி தோசைக்கு வந்து சரியான காம்பினேஷன். ஸோ வீட்டில் இதை அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.